அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். பெட்டை கோடைக்கு கட்டு சேவலை கட்டு வைத்தவன் யாரடா? அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா? வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தமில்லையா தாயடா? மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. மனுஷன் துயரத்துக்கு களம் அமைக்குது அவனோட மனசு. சந்தோஷன்றது ரொம்ப சுலபம், இயல்பு, இயற்கையோட நியதி. ஆனாலும் துயரம், துன்பம், சோர்வு, சோகம்னு நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி சந்திக்கக்கூடிய சங்கட நேரங்கள். சோர்வு, சோகம், துயரம், துன்பம் பலவிதமாக வர்ணிக்கப்படும் மனநிலை ஒரு வகை பாதிப்பு தான். டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிற மனசோர்வு மனத்தோட பல்வேறு நோய்களில் ஒன்று. மனநோய்கள் 2 வகைப்படும். ஒன்று தீவிரம், ஒன்று மிதம். மனச்சோர்வும் 2 வகையிலையும் வெளிப்படும். இப்பதில் மிதமான மனச்சோர்வு நோயினை நம்ம பரிசீலிப்போம். சோதனையில் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி என்பதுதான் ஒரு பெரும் இழப்பில் இக்கட்டில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் அனுபவிக்கிற உணரும் நிலைக்கும் என்ன வகை? ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல, பரிகாரம் தேடி இனி எவ்விடம் செல்ல, எனக்கு அதிகாரம் இல்லையம்மா வானகம் செல்ல அப்படின்னு உலக துறக்கவும் உயிரை அழிக்கவும் தோன்றுவது தான். வாகனம் ஓடிப்போக சவக்குழியோ சுடும் தீயோ ஏற்படுத்தும் மரண வாசலை விரும்புகிறது தான் இந்த நிலையில் தான். ஆனால் தற்கொலைன்னு தப்பிச்சுக்கிற நியாயமும் அதிகாரமும் யாருக்குமே கிடையாது. சட்டங்கள் இதற்கு ஒப்புதல் அளித்தாலும் கூட தற்கொலை எண்ணம் தோன்றுவது மனநோயோட ஒரு அறிகுறி தான். எனக்கு ஆறுதல் கூற யாரும் இல்லை, நானே தேற்றிக்கொள்ளவும் ஞானம் இல்லை என்பது தான் மனச்சோர்வோட இருக்கும் வழிகளில் பார்க்க முடியாமல் போவதால் தான். மிதமான மனச்சோர்வை ரியாக்டிவ் அல்லது செகண்டரி டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க மன இயலில். அதாவது ஒரு செயல் அல்லது நிகழ்வோட பின்விளைவாக ஏற்படும் மனச்சோர்வு, அதுதான் மிதமான மனச்சோர்வு. ஒரு செயலோ நிகழ்வோ ஏற்படுத்தக்கூட பின்விளைவினால் உருவாகும் வெட்கம், வருத்தம், வேதனை, இயலாமை, ஆதங்கம்னு அசதி ஆகியவை இந்த நோயாகும். இவ்வகை மிதமான மனச்சோர்வு ஏற்பட பல காரணம். ஆனால் தாடி வளர்க்குறது, தத்துவம் பேசுகிறது, வானத்து விண்மலை ராத்திரியில் என்றது, காலங்காலமாக நம் கற்று வைத்து கொண்ட காதல் தோல்வியினால் வரும் சோகத்தின் விளைவாகவே நினைக்கிறேன். உண்மையில் திரைப்படங்கள், நாவல்கள் என்று நம்மை திரும்பி நினைக்க வைக்கக்கூடிய காதல் தோல்வியால் வரும் மனசோர்விற்கும் நண்பன் இறந்து போனால் வரும் மனசோர்வுக்கு எந்தவித வித்தியாசமும் கிடையவே கிடையாது. தூங்க முடியாத கண்கள், கலங்கக்கூடிய விழிகள், உண்ண முடியாத நாக்கு, பசியை மறந்த வயிறு, இவை மனச்சோர்வின் அறிகுறிகள் தானே. உண்பதென்று உணவை வைத்தால் உன் முகத்தை காட்டுகிறாய், உறக்கமென்று படுக்கை போட்டால் ஓடி வந்து எழுப்புகிறாய், கண்மணியில் ஆடுகிறாய், புன்னகையில் வாட்டுகிறாய் என்ற பாடலை பாருங்கள். மகளை பிரிந்த தந்தை பாடும் இதே வரிகளை காதல் தோல்வியிலும் ஒருவன் பாடலாமே, நண்பன் மரணத்திலும் பாடலாமே. சோகத்தின் சித்திரம் எப்போதும் ஒன்றுதான். அமைதியான மனமே ஆழமான உறக்கத்திற்கு ஆவரணமாய். மனம் சோர்ந்தது தான் அறிகுறினால் முக்கியமானது தூக்கமின்மை. தூங்க நேரமாகலாம், தூக்க நேரம் குறைந்து போகலாம், தூக்கம் இடையிடையே விழிப்பில் தடுமாறலாம். ஆனால் தூக்கமின்மை, பசியின்மை ஆகியவற்றின் விளைவாக கவனக்குறைவு, ஞாபக மறதி ஏற்பட்டு எதிலும் நாட்டமின்மை, வெறுப்பு, கண்ணீர், செயல்திறன் குறைவு ஆகியவை உருவாகலாம். இந்த கட்டத்தில் கட்டாயமான மனநல உதவி தேவைதானே. என் பாட்டி செத்துட்டாங்க, அடடா அழாதேப்பா, என்ன ஆச்சு அவங்களுக்கு தெரியலை, அழாத, எப்போ இறந்து போனாங்க, எனக்கு 5 வயசு இருக்கிறப்போ என்று 30 வயதில் ஒருவன் புலம்பினால் அது மனச்சோர்வு இல்லை, ஒரு நிகழ்வு அல்லது பாதிப்பின் உடனடி பின்விளைவால் வருவதே இப்போது விலக்கி கொண்டிருக்கும் மனச்சோர்வுணும். என்ன சார் டல்லாக இருக்கீங்க? ஆமாம், ஏன் சார் செஞ்சா 4வது சிகரெட்டு பிடிக்கிறீங்க? அட போங்க சார், இன்க்ரிமெண்ட்டு போச்சுன்னு வயிற்றுச்சில் இருக்கேன் என்பதும் நோய் அல்ல. மனநோய் அல்லது பாதிப்பு எது என்பதில் நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும்.
ஒருவருடைய சுகமான மனநல தொடர்ந்து எதுவுமே செய்ய முடியாமல் நாளுக்கு நாள் நிலமை மோசமாகி கொண்டே இருந்தால் அப்போது தான் அது நோய். போன மாதம் சம்பள உயர்வு கிடைக்கலன்னு இந்த மாதம் முதல் வாரம் வர கவலைப்படுவதும் வெறுப்புடன் இருப்பதும் நோயே ஆகாது. ஒரு விஷயத்தின் அளவை மீறி வருந்துவது தான் நோயோட அறிகுறி. ஒரு மரணத்திற்காக 1 வருஷத்துக்கு மேல் தினமும் அழுவது போல. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். மருத்துவமனைக்கு அவசரமாக ஒரு 18 வயது பெண்ணை அவளது பெற்றோர் கூட்டி வர்றாங்க. அவள் மூட்டைப்பூச்சி மருந்து குடிச்சு விட்டுருக்குறா. சிகிச்சையெல்லாம் அளித்துட்டு போலீஸுக்கு தகவல் போகிறது. காவல் அதிகாரி அந்த பெண்ணிடம் விசாரித்து பார்த்தா பதில் வரவே இல்லை. எனவே பெற்றோரிடம் வந்து, என்ன சார் உங்கள் பொண்ணுக்கு என்னாச்சு? ஒன்றுமே இல்லைங்க. என்னங்க நீங்கள் சும்மா இருக்கிறீங்களாம்மா? நீங்கள் சொல்லுங்கம்மா. ஒன்றுமில்லை இன்ஸ்பெக்டரே. ஒன்றும் இல்லாமல் என் வாயில் மருந்து ஏன் போச்சு? என்னன்னு சொல்லுங்கள். லவ்வா அதெல்லாம் இதெல்லாம் எவ்வளவு பார்க்குறோம். பொண்ணுக்கு 18 வயசுனா அவள் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். பையன் அட்ரஸ் என்ன? நான் கூப்பிட்டு போகிறேன்னு. ஐயையோ என்னங்க சொல்கிறாரு இவர்? நீ சும்மா இரு. தோ பாருங்க இன்ஸ்பெக்டரே, என் பொண்ணுக்கு காதல் தோல்வியே இல்லை. பின்ன பரீட்சையில் இந்த தடவை மார்க் குறைஞ்சி போச்சு. இப்படி பண்ணிட்டா. இப்படித்தான் விளைவின் விபரீதத்தை விட விளைவின் விளைவு சில சமயம் விபரீதமாகும். ஒரு பாதையில் போகிறோம், எதிரே குறுக்கு சுவர் தாண்டி குதிப்பதும் திரும்ப போகிறதும் பிறகு தான் தடை தென்படும். அந்த கணம் திகைப்பு மட்டுமே வாழ்வில் வசந்த கோலாட்டம். கனவுகள் நடத்தும்போது நிஜத்தின் தடைகள் ஏற்படுத்தும் அந்த திகைப்பே மனச்சோர்வு. திகைப்பின் கால அளவும் அது தொடரும் செயல்களுமே நோயா பாதிப்பா என்பதை தீர்மானிக்கும். இந்த திகைப்பு எப்போதும் உள்ள கனவுகளுக்கும் எதிரே விரியும் நிஜத்திற்கும் தூரம் அதிகம் என்று தெரியும் போது ஏற்படுவதுதான் மனச்சோர்வு. சூழல் சுகம் மட்டுமே தருவதில்லை, சுடும் பொசுக்கும் சாவை கூட விரும்ப வைக்கும். வசந்த காலமும் வருடம் தென்றலும் வாழ்வு முழுக்க வர வேண்டும் என்பதுதான் எல்லோருக்கும் விருப்பம். இது நடக்காத போது மனம் தடுமாறும், சோர்வடையும். இதை தடுக்க பார்வையில் அணுகுமுறையில் நாம் தெளிவாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். ஏனென்றால் பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் முடியும், பயணம் முடிந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். சென்ற பகுதியில் நம்ம மிதமான மனச்சோர்வினை ஒரு துயர சம்பவத்தின் பின்னில் வரக்கூடிய மனச்சோர்வினை நம்ம பார்த்தோம். மனச்சோர்வு வெளியே புலப்படாத காரணத்தினால வரலாம். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவியம் என்பது விளக்குவது போல இருப்பாங்க. ஏங்க இப்படி இருக்கீங்க? ஏமா என்னாச்சு இவனுக்கு டல்லாக இருக்கான்? அது ரொம்ப போர்டி, கொஞ்சம் ரிசோர்ட்டை போல் பல விதங்களில் விஷமான வர்ணத்தெல்லாம் சில எப்போதுமே சோகத்தில் தான் இருக்கான். நகைச்சுவை காட்சிக்கு சிரிப்பு வரும். நோயில் நாகேஷ் என்ன, ஷாப்லின் என்ன, யாரனாலும் புன்னகைக்கு வரவழைக்கவே முடியாது. இப்படி இருப்பதும் ஒரு நோய். எதுவும் மனச்சோர்வு தான், ஆனாலும் தீவிர மனச்சோர்வு. எண்டோஜீனிஸ் டிப்ரெஷன்னு கூறுவாங்க. எண்டோனா உள்ளே இருக்கு. மனச்சோர்வு ரசாயன மாறுதல்களினால் வர்றது. காதல் தோல்வி, கடன், மரணம், விபத்து, நஷ்டம்னு எந்த காரணமும் இல்லாமல் இயல்பாய் சுமூகமாக இயங்கும் வாழ்வில் இது ஏற்படும். வேண்டிய ரசாயன மாறுதல்னால உருவாகும் மனச்சோர்வு ஒரு தீவிரமான மனநோய் என்பதால் அதற்கு உடனடியாக சிகிச்சை தரணும். இல்லைன்னா தற்கொலை என்பது வெறும் எண்ணமாக இருந்துவிட்டால் எதிர்பார செய்யலாம் நிகழ்ந்தது. கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் கோலங்கள், துடுப்பு கூட பாரம் என்று கரையை தேடும் ஓடங்கள். ஓடும் துடுப்பில் இருந்தால் தான் மிதவிக்கு இலக்கில்லையே, நோக்கமும் இல்லை. வாழ்க்கை எப்போதும் இலக்கு நோக்கினான். அடுத்த மூச்சிற்காக இந்த மூச்சு உள்வாங்குகிறது. இதை மீறி எதுவும் சாத்தியமில்லை என்று ஆகிவிடுவது தீவிர மனச்சோர்வினால் தான். வீணை இருந்தும் பயனேது, வந்து மீட்டும் வரையில் செய்யது. உயிர் கூவுமோ மழை நாளிலே, கயல் நீந்துமோ கொடுவான் நீரிலே என்று எல்லாவற்றிலும் சூனியத்தையும் எண்ணிக்கையில் பூஜ்ஜியத்தை மட்டும் பார்ப்பது தான் மனச்சோர்வினால்தான். சில கட்டங்களில்
ஆடுவது நாடகம், ஆளுக்கொரு பாத்திரம். இறைவனுக்கு வேடம் என்னவோ ஆடவிட்டு பாடுவான், மூடு திரை போடுவான். மேதையவன் மேடையல்லவோ, வாழ்க்கையின் பாதையவன் பாதையல்லவோ என்று விரக்தியால் துய்த்தியாய் மேலோட்ட வேதாந்தமாய் இவர்களது எண்ணமும் பேச்சும் அவன் எவ்வித மனச்சோர்விற்கு அறிகுறி தூக்கமின்மை, பசியின்மை, கவனக்குறைவு, ஞாபக மறதி, அசதி, தற்கொலை எண்ணம், முயற்சி செயல்திறன் இழப்பு. நாளுக்கு நாள் இந்நிலை மோசமாகி போவது தீவிர மனநோயான எண்டோஜினிஸ் எனப்படும் ரசாயன மாறுதலினால் ஏற்படும் இவ்வகை மனச்சோர்வின் அறிகுறி. மிதமான மனச்சோர்விற்கும் பொருந்தும். இரண்டிற்கும் வித்தியாசம் காண சில அறிகுறிகள். தீவிர மனச்சோர்வில் மேற்கூறிய அறிகளோடு மலச்சிக்கல், தலைவலி போன்ற உடல் உபாதைகளும் இருக்கும். தவிர ஒரே நாளில் காலைக்கும் மாலைக்கும் மனநிலை மாறுபடும். அதாவது காலையில் சோகமும் சோர்வும் அதிகமாக இருக்க, மாலையில் கொஞ்சம் தெளிவு ஏற்படலாம். நண்பர்களும் உறவினர்களும் என்ன பிரச்சனை என்று கேட்டால், மிதமான மனச்சோர்வில் ஒரு பெரும் சோகக்கதை கொட்டி அழப்படும். தீவிரமான மனச்சோர்வில் தெரியலையே என்று மந்தமாய் பதில் வரும். பூங்காற்று திரும்புமா, பூங்காற்று திரும்புமா, என் பாட்டை விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட, எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா. இந்த சோகம் சொல்லில் செயலில் முகத்திலும் தெரியும். என்ன சோகம் என்று ஆராய்ந்தால் பதிலே வராது. என்ன சொல்லுவேன், என் துன்பம் தாங்கல, நித்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்கல என்று சொல்ல முடியாமல் சோகத்தை பேச்சில் முகத்தில் காட்டும் நிலையை தீவிர மனச்சோர்வு. இது நோய் என்று புரியாத போது சுற்றி இருப்பவர்கள் தேவையற்றது அல்லது தேவை மீறிய புரிந்து கொண்டதான பாவனை பிரச்சனைகளை அதிகரிக்கும். இந்நிகழ்ச்சியை பாருங்கள். வாங்க வைத்தி. சஸ், என்ன வெயில் மிஸ்டர் சங்கர், உங்கள் பையன் என்ன என் பையனுக்கு? இதோ பாருங்க, பொண்ணு உங்கள் மருமக, ஆனால் உங்கள் பையன் எனக்கு மக மாதிரி. என்ன சார் சொல்கிறீங்க? நேற்று என் பொண்ணு ரொம்ப அழுதுட்டா சார். என்ன ரமேஷ், ஏன்னு என்ன செஞ்சான்? ஒன்றுமே செய்கிறதில்ல. அதே நேரத்தில் அந்த பொண்ணு தங்கள் குடும்ப டாக்டரில் போய் அழ ஆரம்பிச்சு. டாக்டர், என்னால் தாங்க முடியல. நோ 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 என்னம்மா, என்ன ப்ராப்ளம்? தெரியலை, அவன் சொல்கிறதில்ல, பேசுறதில்ல, வெறுக்கிற மாதிரி இருக்குது. உனக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு வேலை தொடர்பு, ஹஸ்பண்டுக்கு வேலை தொடர்பு. சே, அவரெலாம் அப்படி இல்லை டாக்டரு. சரி, நீ அவரை சாயந்தரம் கூட்டி வா, நான் பார்த்துக்கிறேன். டோன்ட் வரி, அழாமா, போயிட்டு வாமா. இதே நேரம் அங்கே சம்பந்திங்களிடையே பேச்சு மாறுது. என் பையன் ரொம்ப நல்லவன் சார். என் ஒய்ஃப் கூட அவனை பசு மாதிரின்னு சொல்லுவாள். என்ன பசு தெரியுமா? நல்ல வேலை, நல்ல ஃபேமிலி. அப்புறம் ஏன் சார், உங்கள் பையன் டல்லாக உம்முன்னு இருக்கான். உங்கள் பொண்ணு ஏதாவது தப்பாக நடந்துட்டாளா? ஆமாம், மாற்றி போடுங்க. உங்கள் பையன் உங்களுக்கு வசதி தான், என் பொண்ணு வாழ்க்கை என்ன வருது? என்ன ஆயிடுச்சு இப்போ கத்துறீங்க? என்ன ஆவணும்? புருஷன் தூங்குறதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல, பேசுகிறதில்ல, வெறிச்சு பார்க்குறான், ஷேவ் கூட பண்ணுறதில்ல, ஆஃபீஸ் போகிறதில்ல, வேறு என்ன ஆவணும்? ஒருவேளை வேறு பொங்கிட்ட மாட்டிட்டு, எங்கள் பையனை பற்றி தெரியாமல் இப்படி பேசாதையா, போயா, வந்து உன் பையன் பவுசை பாரு. இது முத்தி என்ன வேணும்னாலும் ஆகும். தாயத்து, எந்திரம், ஜோதிடம், பூஜைன்னு போகாவிட்டாலும் இப்படி தவறான காரணங்களை தாங்களே கையில் திருத்து பாதிக்கப்பட்டவரை மேலும் செயலிழக்க செய்பவர்கள் உண்டு. இது நோய் என்பதால் இதற்கு மருத்துவம் தேவை, மருந்துகள் தேவை. மருந்துகளால் தூக்கம் வரும் என்பதால் அவை தூக்க மாத்திரைகளில் இவை நெடுங்காலம் உட்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதால் இவற்றுக்கு அடிக்ஷன், அடிமையாகும் சாத்தியமும் இல்லை. மிதமான மனச்சொருவில் நீங்களே ஆறுதலாக பேசுகிறது பயன் தரும். ஆனால் தீவிரமான மனச்சொருவில் நீங்கள் எவ்வளவு தெளிவாக பேசினாலும் பாதிக்கப்பட்டவருக்கு அது மனதில் பதியாது. மிகவும் தீவிரமான மனச்சொருவில் தற்கொலை எண்ணங்கள் மிகுதியாகும் போது மின் அதிர்வு சிகிச்சை தேவைப்படலாம். இப்போது ஓசோ சொன்ன ஒரு சம்பவத்தை கவனிங்க. டாக்டர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா? சொல்லுங்கள். காலையில் 7 மணி ஆச்சுன்னா டான்னு யூரின் வருது, உடனே போயிடுறேன். சரி, அதுக்கு என்ன? 7 மணி ஆகிட்டு 5 நிமிஷத்தில் மோஷன் வருது, உடனே போயிடுறேன். பரவாயில்லையே, டெய்லி காலையில் வர்றது நல்லது தானே? நல்லதா? நான் எழுந்துக்கிறதுக்கு 8 மணிக்கு தானே
இதை படித்து சிலருக்கு சிரிப்பு வரலாம், சிலருக்கு எரிச்சல் வரலாம். இப்படி உணர்ச்சிகள் வருவது தானே இயற்கை. சிரிப்பு, கோபம், சலிப்பு, எரிச்சல்னு எதுவுமே வராமல் உணர்ச்சிகள் மறத்து போனால் அது நோய். அதற்கு மருத்துவம் தேவை. தக்க நேரத்தில் தகுந்த உதவி கிடைத்தால் தீவிரமான மனச்சோர்வும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். பழந்தாழ்த்துனா சிகிச்சையான பழங்களும் குறையும். எப்படி இருந்துச்சு இந்த தலைப்பு? நல்லா இருக்குல்ல? பார்ப்போம். நன்றி, வணக்கம்.